Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the fifth unit. Topic is anatomy and embryology. So in previous class, we discussed about the types of embryo culture. ஸோ என்னென்ன டைப்ஸ் வந்து எம்ப்ரியோ கல்ச்சரில் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எம்ப்ரியோ கல்ச்சரில் யூஸ் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சர்னு பார்த்தோம்னா வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன் பார்த்தோம்னா வந்து மெச்சூர்டு எம்ப்ரியோ கல்ச்சர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த எம்ப்ரியோ ரெஸ்கியூ பார்த்தோம். ஸோ எம்ப்ரியோ ரெஸ்கியூ அதில் பார்த்தோம்னா வந்து என்னென்ன மீடியம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபேஸஸ் யூஸ் பண்ணலாம், அதில் வந்து இம்மெச்சூர்டு எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மீடியம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ், இந்த எம்ப்ரியோ கல்ச்சரில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன வகையில் வந்து இந்த எம்ப்ரியோ கல்ச்சர்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் எம்ப்ரியோ அபார்ஷன்ஸ், எம்ப்ரியோ வந்து கலைஞ்சு போகிறது வந்து எப்படி தடுக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கம்மிங் சீட் டார்மென்சிஸ் பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் ஆஃப் ப்ரீடிங் சைக்கிள்ஸ் பார்த்தோம். தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட்ஸ் பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் வந்து ஓவர் கம்மிங் சீடு ஸ்டெரிலிட்டி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குளோனல் ப்ராபகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சர். ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ப்ரியோ டைப்ஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சரில் வந்து என்னென்ன மெயினான அப்ளிகேஷன்ஸில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண முடியும், அதோட அப்ளிகேஷன்ஸில் வந்து எம்ப்ரியோ கல்ச்சரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரம் த கல்ச்சர் மீடியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலைட்டட் த top 6 applications of embryo culture. The applications are top 6 embryo cultureல வந்து 6 அப்ளிகேஷன்ஸ் வந்து டாப் 6ல வந்து நம்மளுக்கு இருக்கு. இந்த 6 அனைத்து மூலமாக வந்து பயன்படுத்துறது மூலமாக நம்ம டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியும்னா எம்ப்ரியோவை வந்து கல்ச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்கியூயிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்கம்பேட்டபிள் கிராசஸ். ஸோ ரெஸ்கியூயிங் எம்ப்ரியோனா வந்து ஒரு அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்கம்பேட்டபிள் கிராசஸ் வந்து பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் டார்மென்சி அண்ட் ஷார்டனிங் ப்ரீடிங் சைக்கிள். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஓவர் கம்மிங் சீட் ஸ்டெரிலிட்டி. அண்ட் ஃபோர்த் ஒன் த எம்ப்ரியோ காலஸ் has organogenic potential. Then fifth one, the protection of monoploids and diploids. And last one, biotechnological application. ஸோ இந்த 6 டைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம், இம்பார்ட்டண்டான ஒரு எம்ப்ரியோ கல்ச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we will discuss about the rescuing embryo from incompatible crosses. So in case of interspecific or intergeneric crosses, there may be the normal fertilization. So normal fertilizationல ஸ்பீசியாக இருந்தாலும் சரி, இன்டர்ஜெனரிக் ஸ்பீசிஸாக இருந்தாலும் சரி, அதில் கிராஸ் பண்ணும்போது நார்மல் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து நடத்தும். But the embryo abortion result in the formation of non-viable seeds. ஸோ இந்த பாலினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டராகவும் இருக்கலாம், இன்ட்ராவாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்பீசியஸ்குள்ளே ஜீனஸ்குள்ளே வந்து கிராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நார்மல் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது. ஆனால் அந்த எம்ப்ரியோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஷுட் பி லீட்ஸ் டு த அபார்ஷன்ஸ். அந்த எம்ப்ரியோ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அபார்ட் ஆயிடுது. ஸோ ரிசல்ட்டில் என்ன ஆகுது, அந்த சீடு ஃபார்மேஷன் வந்து இட்ஸ் நாட் அ விசிபிள் இன் த சீடில் வந்து அது தெரியறது இல்லை. ஸோ ஆஃப் செவரல் கேசஸ் வி ஸ்டடிட் புவர் ஆர் abnormal development of the endosperm. It's caused embryo starvations and eventual abortion.
ஸோ நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வயபிள் சீட்ஸாக எது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஒரு புவர் கண்டிஷன்னா அப்நார்மல் டெவலப்மெண்ட்டாக வந்து அந்த எண்டியோஸ்போம் வந்து ஈவென்ச்சுவலாக அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து போய் நிற்கிது. ஸோ இந்த கேஸில் இன் திஸ் கேஸ் த ஹைப்ரிட் எம்ப்ரியோஸ் கேன் பி ஐசோலேட்டட். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹைப்ரிட்டான சீடு அதோடைய எம்ப்ரியோவை வந்து இம்மெச்சூர்டாக இருக்கக்கூடிய எம்ப்ரியோவுக்கு பதிலாக வந்து நம்ம ஹைப்ரிட் சீடில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை வந்து எடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய சீடில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை வந்து ரிமூவ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம எம்ப்ரியோ கல்ச்சர் பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்து ஒரு இம்மெச்சூர்டு ஹைப்ரிட் எம்ப்ரியோவை வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் அ புஷ்டு த்ரூ அவுட், வெளியே தள்ளிட்டு எண்டோஸ்போமை மட்டும் வந்து நார்மலாக வச்சு அந்த எண்டோஸ்போமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைப்ரிட் எம்ப்ரியோவை வந்து அலோவ் பண்ணி ஒரு நார்மல் எண்டோஸ்போமுக்குள்ளே க்ரோ பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணலான்னா இந்த எம்ப்ரியோ எண்டோஸ்போம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக்ஸ் மூலமாக வந்து நம்ம எம்ப்ரியோ எண்டோஸ்போம் வந்து க்ரோ பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கு பேர் தான் வந்து எம்ப்ரியோ எண்டோஸ்போம் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ கேன் பி ஐசோலேட்டட் பிஃபோர் த அபார்ஷன்ஸ் அண்ட் கேன் பி கல்ச்சர்ட் இன்டு த செல்லுலார் எண்டோஸ்போம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த parent using the endosperm of any closely related தேர்ட் ஸ்பீசியஸ், ஏதாவது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ்லேயும் கூட என்ன பண்ணலாம்னா அதை வந்து கிராஸ் பண்ணலாம். ஸோ திஸ் டெக்னிக் இஸ் கால்ட் எம்ப்ரியோ எண்டோஸ்போம் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்க்கு பேர் தான் வந்து எம்ப்ரியோ எண்டோஸ்போம் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So isolation of hybrid embryos at the immature stage. So example, before of abortion, the culture in vitro may be circumvent storage of post-zygotic barrier to raise the rare hybrid by rescuing the embryos from incompatible crosses is most popular applications of the embryo culture. ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஹைப்ரிட் அந்த ரெஸ்கியூயிங் எம்ப்ரியோ வந்து இன்கம்பேட்டபிள் கிராசஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது வந்து ரேராக வந்து நம்ம ஹைப்ரிட் இதில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த அபார்ட் பண்ணக்கூடிய அந்த சீடுடைய எம்ப்ரியோஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஹைப்ரிட் எம்ப்ரியோஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண முடியும். So with the improvement of the embryo culture technique, a large number of interspecific and intergeneric hybrid plant have been raised. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக வந்து நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்ஸ்பெசிஃபிக்காக இருக்கட்டும் ஆர் இன்டர்ஜெனரிக் ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், இன்டர்ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் சரி இன்டர்ஜெனரிக் ஹைப்ரிட் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு புதிய பிளான்ட்டை வந்து ரைஸ் பண்ண வைக்க முடியும். எந்த டெக்னிக்ஸ் மூலமான ரெஸ்கியூயிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்கம்பேட்டபிள் கிராசஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக. ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சீடு வந்து என்னென்னா ஹைப்ரிட் சீட் வித் இம்மெச்சூர்டு எம்ப்ரியோ. அது வந்து அந்த எம்ப்ரியோ வந்து என்னவா இருக்குதுன்னா இம்மெச்சூர்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த இம்மெச்சூர்டு ஹைப்ரிட் எம்ப்ரியோவை வந்து இட்ஸ் பி புஷ்டு த்ரூ அவுட், அதை வந்து நம்ம வெளியே வந்து எடுத்துடுறோம். அந்த இம்மெச்சூர்டு எம்ப்ரியோவை வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சீடு பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு எம்ப்ரியோவோட நார்மல் சீடு இருக்குது, எண்டோஸ்பமும் நல்லா இருக்குது, இந்த மெச்சூர்டு எம்ப்ரியோவும் நல்லா இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்மல் எம்ப்ரியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இட்ஸ் வில் பி மேக்கிங் எ கட். ஸோ எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டு இந்த எண்டோஸ்பம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஹைப்ரிட் இம்மெச்சூர்ட் ஹைப்ரிட் எம்ப்ரியோஸை வந்து நம்ம புஷ் பண்ணி உள்ளே கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து எண்டோஸ்பம்ஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஹைப்ரிட் எம்ப்ரியோ வந்து அந்த சின்ன ஹோல்ஸ் மூலமாக உள்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக வந்து அந்த நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஆஃப் எம்ப்ரியோ ரெஸ்கியூ பை embryo endosperm transplantation. So the next one is overcoming dormancy and shortening breeding cycle. So the long period of seed dormancy may lead to delay in the breaking, that is a breeding work வந்து பிரேக் பண்ணக்கூடியது. ஹார்டிகல்ச்சர் அண்ட் கிராப் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடாக வந்து டார்மன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிலேயிங் ஆஃப் த ப்ரீடிங், நியூ ஒன்னாக ப்ரொடியூஸ் பண்ணுறது டிலே வருது. ஸோ இந்த எம்ப்ரியோ கல்ச்சர் டெக்னிக் மூலமாக வந்து என்ன பண்ணலான்னா
இந்த சீட் டார்மன்சியை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து சீட் டார்மன்சி ஓவர் கம் பண்ண முடியும்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஒன்றா வந்து என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரோக்ளோர் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்ட்னஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சம் கெமிக்கல்ஸில் வந்து ஷோக் பண்ண வைக்கலாம். இல்லாட்டி க்ரோத் ஹார்மோன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜிப்ரலிக் ஆசிட் அந்த மாதிரி ஒரு க்ரோத் ஹார்மோன்ஸை இது பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அதோட சீட்டோடைய அவுட்டர் லேயர்ஸை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இட்ஸ் பி ப்ரொமோட்டிங் த சீடு ஜெர்மினேஷன். சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் சீட் டார்மன்சி மே பி காஸ்டு பை சம் metabolic inhibitors produced within the seed or due to the presence of the hard seed coat. So in these cases, the matured embryo culture is the best way to overcome the seed dormancy. So இந்த மாதிரி சீடு வந்து அவுட்டர் கோட் வந்து நல்லா அதிகமாக ஹார்டாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெச்சூர்ட் எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் மூலமாக வந்து இந்த சீட் டார்மன்சிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணி க்ரோ பண்ண வைக்க முடியும். But when the cases of seed dormancy is not well understood and the matured embryos are excited and cultural bypass the seed dormancy method. So third one method is overcoming the seed sterility. ஸோ சீடோடைய ஸ்டெரிலிட்டியை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இயர்லி ரிப்பனிங் ஃப்ரூட் கல்டிவேட்டர்ஸ், அதாவது வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பழத்துலேருந்து சீடை எடுக்கிறது. ஸோ சீட்ஸ் டு நாட் ஜெர்மினேட்டட், அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மினேட்டே ஆகாது. பிகாஸ் த எம்ப்ரியோ ரிமைன் ஸ்டில் இம்மெச்சூர். அந்த மெச்சூரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா, நல்லா ரிப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் நல்லா க்ரோ ஆகி பழுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீடு வந்து மெச்சூர்ட் ஆகிருக்கு. ஸோ ஏர்லியராக வந்து ரிப்பனிங்கே வந்து ஃப்ரூட் வந்து ஏர்லியராகவே வந்து அதை எடுத்து கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து சீடு எடுத்தோம்னா வந்து அந்த சீடெல்லாம் மெச்சூராக இருக்காது. ஸோ இந்த எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், இட்ஸ் சீட்லிங்ஸ் ஃப்ரம் ஸ்டெரைல் சீட்ஸ் ஆஃப் இயர்லி ரிப்பனிங் ஸ்டோன் ஃப்ரூட்ஸ். ஸோ ஏர்லியராகவே வந்து அந்த ரிப்பனிங்க்கு முன்னாடியே வந்து சீடு எல்லாமே வந்து ஸ்டெரைல் சீட்ஸாக இருக்கிறத வந்து நம்ம இந்த டெக்னாலஜி மூலமாக வந்து சீடோடைய ஸ்டெரிலிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ப்ரியோ காலஸ் ஹேஸ் ஆர்கனோஜெனசிஸ். ஸோ ஆர்கானிக் இந்த பொட்டன்ஷியல் மெத்தட் மூலமாக, ஆர்கனோஜீனியஸ் அந்த மெத்தட் மூலமாக, ஆர்கனோஜீனிக் மெத்தட்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணலாம்னா வந்து அந்த பொட்டன்ஷியல்ஸ் க்ரோத் எம்ப்ரியோ காலஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஆர்கனோகேமிக் மெத்தட்ஸ் மூலமாக வந்து அந்த வந்து ஸ்டெரிலிட்டி கொண்டு வந்து எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் வந்து கொண்டு வரலாம். அதாவது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து கொண்டு வரதான் வந்து இந்த ஆர்கனோஜீனிக் மெத்தட்ஸோடைய மெயின் ஒர்க். ஸோ எம்ப்ரியோ கேலஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹை ரீஜெனரேஷன்ஸ் கெப்பாசிட்டி கம்பேர்ட் ஆஃப் தோஸ் டிரைவ்டு ஃப்ரம் த மெச்சூர்ட் ஆர்கன்ஸ் சச் ஆஸ் லீஃப், ஸ்டெம் and root. So the age of embryo influence the regenerations ability of callus. ஸோ வந்து இந்த இது வந்து ரீஜெனரேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா வந்து ரீஜெனரேட் பண்ணி அந்த கேலஸோட எபிலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கு இது ரீஜெனரேட் பண்ணுது. So generally, there is no differentiations occur in case of the callus obtained from matured embryo, but the immature embryos of many monocots can be of potential use for the protection of callus, which may be used as good explants to initiate the plant regenerations through the organogenesis method. So to obtain the callus with morphogenical potential exhibit the embryos, இது வந்து பார்த்தீங்கன்னா அகார் மீடியம் வந்து இதில் யூஸ் பண்ணி அந்த ஸ்கூட்டலம் ஃபேஸிங் த presence of 2 to 4D along with the combination of the cytokinin. ஸோ டைக்ளோரோஃபீனல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் 2,4 ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மூலமாக வந்து அந்த ஸ்க்ரூட்டம் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணி சைட்டோகைனின் வந்து மெயினாக வந்து அந்த செல் டிவிஷனுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இட்ஸ் ஒன் ஆஃப் த க்ரோத் ரெகுலேட்டர், க்ரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வந்து
இந்த எம்ப்ரியோ கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஆர்கனோஜெனிசிஸ் மெத்தட் மூலமாக வந்து இந்த கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் monoploids and diploids. So embryo culture techniques can be used to raise the monoploids in barley. ஸோ இந்த மோனோப்ளாய்டு மெத்தட் வந்து நம்ம எதில் வந்து எந்த எம்ப்ரியோவில் வந்து க்ரோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பார்லி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து மோனோப்ளாய்டிஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அது என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனோப்ளாய்டிஸ் அண்ட் பாலிப்ளாய்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த மியூட்டேஷன்ஸ் ஜீன்ஸை பற்றி படிக்கும்போது வந்து இந்த ஜீனுடைய மியூட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அதே மாதிரி வந்து மோனோப்ளாய்டினா என்ன, ஸோ மோனோப்ளாய்டிஸ் அண்ட் டைப்ளாய்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மியூட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து அந்த கல்ச்சர் பண்ணுறது ஜீன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வந்து குறிக்கிறதா வந்து இது. ஸோ இந்த மோனோப்ளாய்டு மெத்தட் வந்து நம்ம எதில் கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா பார்லி பிளான்ட்ல வந்து கொண்டு வரோம். ஸோ மோனோ அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒற்றை குரோமோசோம்ஸோடைய தொகுப்பு, அதாவது வந்து அந்த மோனோப்ளாய்டு அப்படின்னா வந்து சிங்கிள் என் நேச்சரில் வந்து தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைமரி, அதாவது வந்து இன்விட்ரோ டெக்னிக்ஸில் பார்த்தோம்னா வந்து ஆந்தர் மைக்ரோஸ்போர்ஸ் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோஜெனிசிஸ் கைனோசிஸ் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் குரோமோசோம் செட்டில் வந்து நடக்கிறதா வந்து இது வந்து மோனோப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோனோப்ளாய்டிஸ் அண்ட் ஹாப்ளாய்ட். ஸோ மோனோப்ளாய்டி அண்ட் ஹாப்ளாய்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுமே வந்து இந்த ப்ரைமரியாக வந்து ஹாப்ளாய்டு ப்ரொடெக்ஷன் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என் நேச்சரில் தான். சிங்கிள் என்னா வந்து இட்ஸ் அ ஹாப்ளாய்டு இன் நேச்சர்ஸ், சிங்கிள் குரோமோசோம்ஸை வச்சு தான் வந்து இந்த ப்ராசஸில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன இன்விட்ரோ அப்ரோச்சஸ் வந்து இந்த மோனோப்ளாய்டியில் வந்து பண்ண முடியும்னு பார்த்தோன்னா வந்து ஆந்தர் கல்ச்சர் பண்ணலாம், மைக்ரோஸ்போர் கல்ச்சர், அதாவது ஆந்த்ரோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து இந்த மோனோப்ளாய்டில் பண்ணலாம். அதே மாதிரி கைனோஜெனிசிஸ். ஸோ கைனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபீமேல், அதாவது ஓவியூல் ஓவரீஸில் பண்ணுறது தான் வந்து கைனோஜெனிசிஸ். ஸோ அன்ஃபர்டிலைஸ்டு எக்கெல்லாம் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி வி ஆர் டெவலப்பிங் ஆஸ் அ எம்ப்ரியோவாக வந்து இந்த இன்விட்ரோ அப்ரோச்சஸ் மூலமாக வந்து பண்ணுறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் மூலமாக அந்த பார்லி பிளான்ட்ல வந்து நம்ம சொன்னோம்ல மோஸ்ட்டாக வந்து மோனோப்ளாய்டு வந்து பார்லி பிளான்ட்ல தான் இருக்குது. என்னென்னா பாலினேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ், அதோட குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பேரண்ட் இஸ் எலிமினேட்டட். இந்த ஒன் பேரண்ட்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆஸ் சீன்டு இன் த புல்போசம் மெத்தட் ஆஃப் பார்லி. இந்த பார்லியில் வந்து இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறாங்க. ஸோ இதைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வி கேன் யூஸ் இட் as a கெமிக்கல் ஆர் எக்ஸ்ரே ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து இந்த ஹாப்ளாய்டு அந்த மோனோப்ளாய்டுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய ரிசல்ட்டாக வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தட், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்டு எக். அதுதான் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தட் மூலமாக வந்து இதையை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவ்வளோ மோனோப்ளாய்ட்ஸ் மோனோஹாப்ளாய்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் சிங்கிள் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் மோனோப்ளாய்ட்ஸில். டிப்ளாய்ட்ஸ் அப்படின்னா டபுள் செட்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட மெயினான அப்ளிகேஷன் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரீடிங் டு ப்ரொடியூஸ் ஃபுல்லி ஹோமோசைக்கஸ் டிப்ளாய்டு பிளான்ட்ஸ் இன் ஒன் ஜென்ரேஷன் அக்ராஸிங் த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட். இதில் இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம எதெல்லாம் பண்ணலான்னா ரைஸ் பிளான்ட்டில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து வீட் பிளான்ட்டில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்லி பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் மெத்தட்ஸ் வந்து பண்ணுறாங்க. So where the interspecific fertilizations between the Hordeum vulgarum and Hordeum bulbosum. So இதெல்லாமே வந்து barley plant takes place, but during the further development one chromosome set get eliminated. ஒரு set of chromosomes வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து eliminate பண்ணிடுறாங்க. So resulting in the formation of monoploid of the barley which can be rescued by the embryo culture. So இதான் வந்து இந்த embryo cultures மூலமா வந்து ரெஸ்கியூ பண்ணி monoploid இதெல்லாமே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த barley plantல தான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ
when it will be having as a tetraploid or diploid. ஸோ டெட்ராப்ளாய்ட் டிப்ளாய்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸில் வந்து நடக்கும். ஸோ இப்போ டிப்ளாய்டு அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளாய்டு வந்து என்ன, டிப்ளாய்டுனாலே வந்து என்ன நேச்சர்னா வந்து 2n நேச்சரில் இருக்கும். டெட்ராப்ளாய்டு அப்படின்னாலே வந்து என்ன நேச்சரில் இருக்குன்னா 4n நேச்சர்ஸில் இருக்கும். ஸோ அப்போ இந்த 4n நேச்சர்ஸில் இருக்கும்போது 2n நேச்சர்ஸில் இருக்கும்போது இதோட மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் ஆகட்டும், இதோட ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், குரோமோசோம் ஃபார்மேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஸோ இந்த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் மூலமாக வந்து எல்லாமே வந்து டிப்ளாய்டு செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். டிப்ளாய்டு செல்ஸ்னால் என்ன, ஃபெர்டிலைசேஷனே வந்து n+nன்னு சொல்லிட்டு ஜைகோட் வந்து 2n டிப்ளாய்டு நேச்சரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா மியாட்டிக் ரெசிஸ்டட், அதாவது வந்து மியாசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராசஸில் வந்து நடக்கவே நடக்காது. இந்த டிப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா இந்த மியாசிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்காது. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இண்டக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரைசேலியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டியூஸ்டு பாலிப்ளாய்டி மெத்தட் பண்ணலாம், டெட்ராப்ளாய்டி மெத்தட்ஸ் பண்ணலாம், அண்ட் டிப்ளாய்டு டிஷ்யூஸ் கூட பண்ணலாம். தென் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து அதோடைய ஸ்பீசிஸில் வந்து ப்ளாய்டியோட நேச்சர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி ப்ளாய்டி லெவலில் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டே இருக்கிறதுக்கு வந்து இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் மூலமாக பண்ணலாம். இந்த பனானா பிளான்ட்ல எல்லாமே வந்து வருது. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா வந்து வேக்சின் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் ப்ரீடிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அக்வா கல்ச்சர்ஸுக்கு கூட வந்து இது யூஸ் ஆகுது. அனிமல்ஸ் ஆகட்டும், பிளான்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இன்செக்ட்ஸ், ஈவன் இன்செக்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் வில் பி யூஸ்டு இன் த டிப்ளாய்டு அண்ட் பாலிப்ளாய்டு டெட்ராப்ளாய்டு மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சீட்லெஸ் ட்ரிப்ளாய்டு பிளான்ட்ஸ் எல்லாம் உருவாக்கு, சிட்ரஸ் பிளான்ட்டில் வந்து அதிகமாக உருவாக்குறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சர். So when the tetraploid and diploid species are crossed to get the seedless triploid, இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது seedless triploid plant in case of the citrus. So embryo cultures through the rescuing of the immature embryos is improved. So immature embryo வந்து உருவாகுது. ஸோ பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன். ஸோ பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக எப்படி டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிளாஸ்மா மெம்பரான் ஆஃப் டெசிகேட்டட் zygotic embryos are generally with a large pores. So mature embryo in excited conditions can be soaked or imbibed and the solutions containing the vector DNA with desirable clone. ஸோ அந்த வெக்டர் டிஎன்ஏனா இப்போ நார்மலாக வந்து பாக்டீரியா வந்து ஒரு வெக்டர் அப்படின்னம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏஸ் தான் வந்து வெக்டர் டிஎன்ஏ. அந்த டிசைரபிள் குளோனிங் மெத்தட் மூலமாக வந்து இந்த பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணலாம். ஸோ விச் கேன் என்டர் வித்தின் த செல் and get transferred within the embryonic cell and can be perpetuated within the developing the embryos. அதிலிருந்து வந்து ஒரு நியூ எம்ப்ரியோஸை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அனதர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பயோலிஸ்டிக் மெத்தட். ஸோ பயோலிஸ்டிங் அப்படின்னா என்னென்னா the using the particles gun, ஒரு கன் மூலமாக வந்து அந்த டிஎன்ஏ குளோனிங் கேன் புஷ்டு இன்டு த எம்ப்ரியோனல் டிஷ்யூஸ், அதாவது வந்து கன் ஷூட்டிங் மாதிரி ஷூட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன் மூலமாக வந்து அந்த டிஎன்ஏவை வந்து புஷ் பண்ணி அந்த எம்ப்ரியோனிக் டிஷ்யூக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது குளோனிங் ப்ராசஸ் மூலமாக வந்து என்ன ஆகுது, அந்த பிளான்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ using the particular gun, the DNA clone can be pushed within the embryonal tissues which can be transferred easily and can produce the plant with the transferred clones method மூலமா வந்து இந்த பயோடெக்னாலஜியில் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓவர்வியூ அபவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ கல்ச்சர்னால் வந்து, ஸோ எம்ப்ரியோ கல்ச்சரில் வந்து நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து 6 அப்ளிகேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா ரெஸ்கியூயிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்கம்பேட்டபிலிட்டி ப்ராசஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து ஓவர் கம்மிங் டார்மென்சிஸ் அண்ட் ஷார்டனிங் ப்ரீடிங் சைக்கிள்ஸ் பார்த்தோம். தென் ஓவர் கம்மிங் த சீடு ஸ்டெரிலிட்டி எல்லாம் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து எம்ப்ரியோ கல்ச்சர் ஹேஸ் ஆர்கனோஜெனிக்
potential and monoploids and diploid protections வந்து பார்த்தோம். Then பயோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வச்சு எப்படி எப்படியெல்லாம் வந்து எம்ப்ரியோ கல்ச்சர்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். So let me practicing some question regarding this topic. So first question, a major application of embryo culture is to dash. Option A, the protection of alkaloids. Option B, overcoming hybridization barrier. Option C, clonal propagation. Option D, induction of lethal mutations. So இதில் பார்த்தீங்கன்னா overcoming hybridization barrier தான் வந்து it's a major applications of embryo culture. So overcoming hybridization barrier is the correct answer. The technique of embryo culture is also referred to as. So இது வந்து இன்னும் என்ன சொல்லலாம் embryo culture techniques of embryo culture என்ன சொல்லலாம் embryo rescue. Option B, somatic hybridization. Option C, protoplast culture. Option D, anther culture. So வந்து என்ன நேம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா embryo rescue. Option A, embryo rescue is the correct answer. Third question, which of the following is not a common applications of embryo culture? So இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து காமனான ஒரு embryo culture applications கிடையாது. Option A, overcoming seed dormancy. Option B, shortening the breeding cycle. Option C, inducing the polyploid. Option D, producing interspecific hybrids. So overcoming dormancyயும் இருக்கு, shortening breeding cyclesum இருக்கு, so the producing interspecific hybridsum இருக்கு. so எதுதான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா inducing the polyploid is not common in the applications of embryo culture. Next question, embryo culture is particularly useful for. So இந்த embryo culture எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? Option A, the rescue of interspecific hybrid that failed to develop. Option B, the clonal propagations of potato. Option C, inducing virus-free plants. Option D, protection of protoplast. So இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, the rescue of interspecific hybrids that fail to develop is the correct answer. Fifth question, what is the main purpose of using embryo culture in breeding? So particularly with intergeneric crosses. So main purpose of embryo culture breedingல பார்த்தீங்கன்னா வந்து எது interspecific crosses particularly வந்து இருக்கு. So option A, to increasing the number of ovules. Option B, to avoid the need for pollination. Option C, to prevent the embryo from dying due to incompatibility. Option D, to change the genetic makeup of the plant. So option C, to prevent the embryo from dying due to the incompatibility is the correct answer. So in next class we will discuss about the procedure of embryo culture in biotechnologically. So what are the sources it will be using, அதோட சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு, தென் எக்ஸசிவ் எம்ப்ரியோ எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நேச்சுரலாக வந்து அந்த கல்ச்சர் மீடியமில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் வீடியோ. Study well. We will meet on the next class with the topic of procedure of embryo culture or biotechnologically. Thank you.